இறைச்சியை அதிகம் பயன்படுத்தக்கூடிய நாடுகளை பற்றி பார்க்கலாம். இதில் இறைச்சியை அதிகம் பயன்படுத்தும் நாடுகளில் சராசரியாக தனிநபர் பயன்படுத்தக்கூடிய இறைச்சியின் அளவின் அடிப்படையில் 2020ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இதில் 20ஆவதா ஆஸ்திரியா இருக்கு. இங்கே 87.23 கிலோகிராம் ஒரு நபருக்கு என்ற அளவில் எடுத்துக்கொள்ளப்படுது. 19ஆ உருகுவே இருக்கு. இங்கே 87.3 கிலோ எடுக்கப்படுது. 18வது இடத்துல ஜெர்மனி இருக்கு. இங்கே 87.79 கிலோ பயன்படுத்தப்படுது. 17வது இடத்துல ரஷ்யா இருக்கு. இங்க 87.81 கிலோ பயன்படுத்தப்படுது. 16வது இடத்துல மங்கோலியா இருக்கு. இங்க 88.38 கிலோ பயன்படுத்தப்படுது. 15வது இடத்துல போலந்து இருக்கு. இங்க 88.71 கிலோ பயன்படுத்தப்படுது. 14வது இடத்துல செயின்ட் லூசியா இருக்கு. இங்க 90.90 கிலோ பயன்படுத்தப்படுது. 13வது இடத்துல ஐஸ்லாந்து இருக்கு. இங்க 91.02 கிலோ பயன்படுத்தப்படுது. 12வது இடத்துல செயின்ட் வின்சென்ட் அண்ட் கிரெனடைன்ஸ் இருக்கு. இங்க 91.05 கிலோ பயன்படுத்தப்படுது. 11வது இடத்துல போர்ச்சுகல் இருக்கு. இங்க 94.07 கிராம் பயன்படுத்தப்படுது. 10வது இடத்துல பிரெஞ்சு பாலினேசியா இருக்கு. இங்க 96.09 கிலோகிராம் எடுக்கப்படுது. 9வது இடத்துல சமோவா இருக்கு. இங்க 96.68 கிலோகிராம் பயன்படுத்தப்படுது. 8வது இடத்துல இஸ்ரேல் இருக்கு. இங்க 97.02 கிலோகிராம் பயன்படுத்தப்படுது. 7வது இடத்துல ஸ்பெயின் இருக்கு. இங்க 100.26 கிலோகிராம் பயன்படுத்தப்படுது. 6வது இடத்துல நியூசிலாந்து இருக்கு. இங்க 100.90 கிலோகிராம் பயன்படுத்தப்படுது. 5வது இடத்துல மக்காவ் இருக்கு. இங்க 103.15 கிலோகிராம் பயன்படுத்தப்படுது. 4வது இடத்துல அர்ஜென்டினா இருக்கு. இங்க 109.39 கிலோகிராம் பயன்படுத்தப்படுது. 3வது இடத்துல ஆஸ்திரேலியா இருக்கு. இங்க 121.61 கிலோகிராம் பயன்படுத்தப்படுது. 2வது இடத்துல யுஎஸ்ஏ இருக்கு. இங்க 124.11 கிலோகிராம் பயன்படுத்தப்படுது. முதல் இடத்துல ஹாங்காங் இருக்கு. இங்க 137.08 கிலோகிராம் பயன்படுத்தப்படுது. இந்த புள்ளி விவரங்கள் மனிதர்களால் உண்ணப்படக்கூடிய ஒரு நபருக்கான இறைச்சியின் அளவை குறிக்கவில்லை. மாறா அவை இறைச்சி கிடைக்கும் எடைக்கான புள்ளி விவரங்களை குறிக்குது. இறைச்சி எடை என்பது சமைக்க தயாரான எடையாக மதிப்பிடப்படுது. இது மக்கள் தொகையால வகுக்கப்படுது. மனிதர்களால் உண்ணப்படக்கூடிய அளவு இறைச்சி கிடைக்கக்கூடிய எடையிலிருந்து வேறுபடுது. ஏன்னா இதுல பிந்திய இழப்புகளை கணக்கில் எடுத்துக்கொள்வதில்லை. இந்த இழப்புகளில் மீதமாகும் எலும்புகள், சில்லறை விற்பனை, உணவு சேவை, இறைச்சி கெட்டு போவது, செல்லப்பிராணிகளால் உண்ணப்படும் அளவுகள் ஆகியவை அடங்குது.